எனக்கு கூட தெரிஞ்ச ஒரு ஏ டிஎஸ்பி கேட்டார், உனக்கு தான் எல்லாம் பழக்கம் இல்லைப்பா, நான் ஒரு 25 ரூபா தரேன், எனக்கு அம்பத்தூரில் வந்து ஏசி. நான் கேட்டேன், அம்பத்தூரில் இன்னும் அம்பத்தூரில் போட்டாங்கன்னா ஒரு மாதத்தில் சம்பாதிச்சிக்கலாம் பாருங்க. ஏன் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியல் ஏரியா 25 ரூபா கொடுக்க தயாராக இருக்காரு. அப்போது இந்த அரசியல்வாதிகள், திமுக எம்எல்ஏக்களாக இருக்கட்டும், திமுக அமைச்சர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுச்சு போலீஸ் எல்லாம். அதனால நீ வந்து என்ன வேணா பண்ணிக்கிட்டோம், எதிர்கட்சிகள் என்ன புகார் வேணும் போகட்டும், நமக்கு கவலை இல்லை, நமக்கு வருதா கட்டிங் அவ்வளோதான் போதும், அப்போ நம்ம ஓட்டுவோம், இப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இல்லை, வெறும் காவல்துறை மட்டுமே குறை கை காட்டுறதுன்றது சரியான முடிவு. யார் கை காட்டு சொல்லுங்க. ஏன்னா தமிழ்நாட்டை இதெல்லாம் திமுக செய்தி தொடர்பாளர் அந்த கேள்வி கேட்கும்போது, நம்ம திமுகவுடைய ஆட்சியில் கஞ்சா விளைவிக்கப்படலை, சாராயம் வந்து காய்ச்சப்படலை, இம்போர்ட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்படின்னும் பொழுது முறைகேடாக வெளி மாநிலங்களிலிருந்து உள்ளே அனுப்புறது யார் தப்பு? அந்த மாநில எல்லைக்கு உட்பட்ட காவல்துறை அந்த மாநில அரசுகள் தானே பார்க்கணும். சரி, அப்போ நீங்கள் வந்து உங்கள் மாநிலத்துக்குள்ளே வருதில்ல, நீங்கள் கண்காணிங்க. எங்கள் காவல்துறை ஒரு ஏரியா இருக்குன்னா, இந்த ஏரியாவில் யார் கஞ்சா விற்கிறா, யார் மாத்திரை விற்கிறா, யார் வந்து இன்ஜெக்ஷன் விற்கிறா, யார் சொலைஷன் விற்கிறான்ற முதல் கூட தெரியுங்க. விற்கிறது இல்லை, யார் யார் அடிக்கிறான்றது முதல் கொண்டு ஃபிங்கர் பிரிண்டில் காவல்துறைக்கு தெரியுங்க. இல்லைன்னு சொல்லுங்கள், எல்லாமே தெரியும் காவல்துறைக்கு. தெரியாமல் ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து சார் இந்த இடத்துல வந்து மாத்திரை விற்கிறாங்க சார் இந்த பையன் சொல்லி நீங்கள் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. அடுத்த நாள் வந்து உங்களுக்கு கௌரவம் வராது. அந்த விற்கிற நாய்ங்க வந்து உங்களை மிரட்டும், என்ன ஒழுங்காக இருக்க முடியாது, செத்துருவாடி, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தை தலையிடாது. எப்படா தெரிஞ்சது?